ஓகே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கான அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான கான்செப்ட் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் நம்ம ஒரு வீடியோ பார்த்தாலும் சரி தான், வீடியோ சாங் கேட்டாலும் சரி தான். ஸோ அதை கேட்டுட்டு இருக்கும்போதே அப்படியே பேக்ரவுண்டில் ஏதாவது ஆப்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஸோ அது வந்து கண்டிப்பாக முடியாதுன்னு சொல்ல முடியாது, கண்டிப்பாக முடியும். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் உள்ள சாங்காக இருக்கட்டும், அதாவது எந்த ஒரு மூவியாக இருக்கட்டும், சாங்காக இருக்கட்டும், எதை வேணாலும் நீங்கள் வந்து பேக்ரவுண்டில் வந்து ப்ளே பண்ணி விட்டுருக்கலாம். ஸோ சாங் வந்து மோஸ்ட்லி அதிகமாக வந்து நிறைய பேர் சாங் கேட்பாங்க. ஸோ அது வந்து எப்படி அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். இதுக்கு ஆப் யூஸ் பண்ணியும் பண்ணலாம், ஆப் இல்லாமலும் பண்ணலாம். அது எப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் எண்டில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனல் பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி டேக் அப்டேட்ஸ் வந்து உங்களோட டிவைஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நண்பா. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஆப்பே யூஸ் பண்ணாமல் எப்படி நம்ம வந்து பேக்ரவுண்டில் MP3 இருக்கட்டும், அதாவது யூடியூப்பில் உள்ள வீடியோஸை வந்து எப்படி ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறத முதல்ல பார்த்துலாம். ஸோ அதுக்கு நம்ம நார்மலாக எந்த ஒரு ஆப்புமே தேவையில்லை. கூகுள் குரோமை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு அதில் என்ன சர்ச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கீழே பார்த்தீங்கன்னா யூடியூப்னு இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணனால எனக்கு யூடியூப்னு இருக்குது. இல்லை அப்படின்னா உங்களுக்கு இருக்காது. ஸோ நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. என்னன்னா www.youtube.com வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிட்டு மேலே ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் இருக்கும். ஸோ அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிக்கலாம். 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா டெஸ்க்டாப் சைட்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ எனக்கு வந்து எனபிள் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதில் வந்து ஏதாவது ஒரு இதை வந்து நான் வந்து ப்ளே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு உள்ள சாங்கை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். தாராள பிரபுவில் உள்ள சாங்கை வந்து ஓகே, இப்போ இந்த ஆட் முடியட்டும். ஓகே, இப்போ வந்து இந்த சாங் வந்து ப்ளே ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா, நான் வந்து மியூட் பண்ணியிருக்கேன், எனக்கு காப்பிரைட் இஷ்யூ வந்துடும். ஸோ அந்த சாங் வந்து ப்ளே ஆகிட்டு இருக்குது. ஸோ இதை வந்து எப்படி பேக்ரவுண்டில் வந்து ப்ளே பண்ண வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே இல்லை. நம்ம வந்து இதில் வந்து ப்ளே பண்ணிட்டோம். ஜஸ்ட் இப்போ வந்து என்னோடய ஹோம் பேஜை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ மேலே பார்த்துக்கிறேன். மேலே பார்த்தேன் அப்படின்னா எனக்கு வந்து பாஸ் ஆகிருக்குது. நான் அகைன் வந்து ப்ளே பண்ணிட்டு சவுண்ட் வைக்கிறேன். தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தான் நம்ம எந்த ஒரு ஆப்னாலும் எதுவுமே யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு அதே டைமில் பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் பாட்டையும் நம்ம வந்து ப்ளே பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு சூப்பரான இருக்குது. இது வந்து எந்த ஒரு ஆப்புமே யூஸ் பண்ணாமல் பார்க்குறது. ஓகேங்களா, ஆப் யூஸ் பண்ணி வேணும் அப்படின்னாலும் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. உங்களோட கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு மினிமைஸ் ஃபார் யூடியூப் அப்படின்னு நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. மினிமைஸ் ஃபார் யூடியூப்னு நீங்கள் வந்து சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் வரும், அப்ளிகேஷன் வரும். ஓகேங்களா, 9 MB 500K டவுன்லோட்ஸில் இருக்கும். ஸோ அதோட லோகோ பார்த்துக்கோங்க. இது அதோட லோகோ. ஸோ இந்த ஆப் வந்து நம்ம வந்து இப்போ இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ வந்து ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் வந்து எங்கே வேணாலும் கொண்டு வச்சு பார்க்க முடியும். ஸ்க்ரீனை நீங்கள் லாக் பண்ணாலுமே உங்களுக்கு யூடியூப் வீடியோ வந்து பேக்ரவுண்டில் வந்து ஓடிக்கிட்டே தான் இருக்கும். பேக்ரவுண்டில் உங்களுக்கு MP3 கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இது வந்து MP3 சாங்கை ப்ளே பண்ண மாதிரி தான். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போது ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அதே நம்ம வந்து என்ன பண்ணலாம் பார்த்தோன்னா, ஆப் ஒன்ஸ் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு. ஸோ இதில் வந்து எஸ் அலோன்னு இருக்கும். ஸோ ஓகேங்களா, ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்க்ரீனை வந்து அலோவ் பண்ணிக்கலாம். பெர்மிஷனை வந்து அலோவ் பண்ணணும். ஸோ எஸ் கொடுத்துக்கலாம். எஸ் கொடுத்தோம் அப்படின்ன உடனே இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். ஓகேங்களா, ஸோ இதை வந்து ஆன் பண்ணி விட வேண்டியிருக்கும். ஸோ நீங்கள் அதை ஆன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துக்கலாம். நோ ரிட்டன். ஓகேங்களா, ஸோ அதை கொடுத்துட்டு அகைன் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஓகே, முடிஞ்சிடுச்சு. இதோட வேலை அப்படிங்கிறது முடிஞ்சிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். இது வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் காமிக்கும். இல்லை அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஸ்டாப் ஆகிரும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம். ஸோ அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து பேக்ரவுண்டில் ப்ளே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, ஸோ பார்த்தீங்கன்னா மோட்டு பட்டில் இருக்குது. ஸோ அதை வந்து நான் ப்ளே பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து ப்ளே பண்ணியாச்சு. ஸோ ஓகேங்களா, ஸோ இப்போ இதை பாஸ் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா மினிமைஸ் ஹோஸ்ட் பிளேலிஸ்ட் க்ளோஸ் மெனு அப்படின்னு ஒரு 5 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த மினிமைஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து கெட் இட் அப்படிங்கிறத ஆப்ஷனை கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷனை கொடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த யூடியூப் வீடியோ வந்து எனக்கு வந்து ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளேயில் வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஓகேங்களா, ஸோ சூப்பர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த யூடியூப் வீடியோ வந்து மேலே வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் பார் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணாலே வந்துடும். ஓகேங்களா, ஸோ இது வந்து உங்களுக்கு யூடியூப் வீடியோ வந்து இதில் வந்து ப்ளே பண்ணி விட்டேன். ஓகேங்களா, இப்போ வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து மினிமைஸ் கொடுத்துக்கிறேன் நான் இப்போ. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வீடியோ இதில் வந்து ஓடிக்கிட்டே தான் இருக்குது. ஓகேங்களா, இதை வந்து எப்படி ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. உள்ளே போய்ட்டு நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணணும்னா ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் ரெண்டாவது ஆப்ஷன் கோஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை கொடுத்தா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் 1 செகண்ட் நான் வீடியோ வந்து ப்ளே பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா அந்த கோஸ்ட்னால் அதை வந்து பிளர் ஆயிரும். ஸோ அதோட குவாலிட்டி அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் இதில் வந்து கம்மியாக கிடைக்கும். பட் ஆனால் அதே கான்செப்ட் தான். ஸோ பார்த்துக்கோங்க, ப்ளே பண்ணியாச்சு.
கோஸ்ட்டை நான் கிளிக் பண்ணியாச்சு. தெரியும் உங்களுக்கு, நம்ம எங்கேனாலும் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ அதே டைமில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோவும் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து பேக்ரவுண்டில் ப்ளே ஆகிக்கிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து இப்போ பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதை வந்து நீங்கள் வந்து மினிமைஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஸ்க்ரீனையே லாக் பண்ணாலுமே பேக்ரவுண்டில் உங்களுக்கான சாங் வந்து ப்ளே ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை.